கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் 18 வசனம் 20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் துன்மார்க்கமாய் வாழாமல் நீதி உள்ளவர்களாய் நீதி செய்து வாழ வேண்டும். நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ்வோமானால் பிழைப்போம். துன்மார்க்கன் சாவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய தகப்பன் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் தண்டிக்கப்படுவதில்லை. அந்த பாவம் நம்மேல் வராது. கர்த்தரை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது நம்முடைய பாரம்பரிய சாபங்கள், பாவ கட்டுகள் அனைத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் நீதி செய்வோமானால் நம்மேல் நீதி இருக்கும். நாம் துன்மார்க்கமாய் வாழ்வோமானால் அந்த துன்மார்க்கத்தினால் நம்முடைய வாழ்வு சீர்கெட்டு போகும். ஆகவே நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா அல்லது துன்மார்க்கமாய் வாழ வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்வோமானால் நித்திய ஆக்கினை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தமாய் நாம் வாழ்வோமானால் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு கூட நித்தியமாக நாம் வாழ முடியும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவரோடு என்றென்றும் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நீதி செய்கிறவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மோடு நித்தியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.